முதல்வர் அனுப்பியிருக்கிறாரு, முன்னாள் முதல்வர் அவர் 6 பேர் அனுப்பியிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது வாபஸ் பெற்றுருவாங்க. ஒரு 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 இடத்துல பிழை என்றாலும் மீண்டும் மீண்டும் பிழை வரக்கூடாது. ஒரு இடத்துல பிழை ஏற்படுகிறது, விமர்சனங்கள் வருகிறது அப்படின்னா அதை சுதாரித்து கொண்டு இந்த 6 இடங்கள் பெற்றவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பதை விட 108 இடங்கள் பெற்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அதான் மக்கள் அதிகாரம். இந்துக்களே என்றாலும் இந்துக்களுக்கே வாக்களித்து விடவில்லை, கிறிஸ்தவர்களே என்றாலும் கிறிஸ்தவர்களுக்கே வாக்களித்து விடுவதில்லை நம்ம இந்தியாவில். அது எவ்வளவு பெரிய அதிசயம், அது சாதாரணமானதில்லை. பல கட்சிக்கும் இப்ப நீங்க அதிமுகவுக்கு என்ன 1 கோடி இடத்தோட வாக்களித்து இருக்கிறாங்களா மக்கள்? மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப அதிமுகவினர் ஒரு பிரிவு உடைத்து கொண்டு தாவேகாவை ஆதரிப்பதை வந்து ஜனநாயகபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல, ஜனநாயக விழுமியங்கள்ல ஏற்புடையதில்லை. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைய அரசியல் சூழல் இன்னும் குழப்பமான ஒரு சூழலாகவே இருக்கு. உங்களுடைய ஆதரவு, விசிக ஆதரவு, IUML ஆதரவு எல்லாம் கிடைத்த பிறகும் அதிமுகவுடைய ஒரு குழுவினருடைய ஆதரவு தேவைப்படுதா தாவேகாவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. இன்னும் அமைச்சரவையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. என்னதான் நடக்குது? முதல்கட்ட உங்க பார்வை என்ன நடக்கிறதுன்னு நிர்வகிக்கிறவர்கள் சொல்லணும். ஆனால் அந்த துறையின் அமைச்சர் மாண்புமிகு ஆதவர்ஜனா அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறாரு. எனவே நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஒரு அரசியல் ரீதியிலான எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலான ஒரு ஆதரவு இது. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முதல் நாள் அதிமுகவுடைய ஒரு குழுவினரை போய் சந்திச்சார் விஜய் அவர்கள், மரியாதை இருக்குமா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் சந்திக்கல. ஸோ அந்த விவகாரமே ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு. அது சரியான முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. ஆனால் அதை பெருசாக பொருட்படுத்தலை. 25 MLAக்கள் வந்து தாவேகா அரசை வந்து ஆதரிச்சாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல இவங்க அமைச்சரவையில பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரையும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவங்க பங்கேற்றால் ஏற்கனவே நிபந்தனையின்றி ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் IUML நிலைப்பாடுகள்லாம் என்னவா இருக்கும், விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் தமிழக அரசியலில் எழுந்திருக்கு. அது குறித்து அவங்களுடைய பார்வை? அமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு. அவ்வாறு இல்லை, அதுபோல் முன்னெடுப்புகள் ஏதும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிப்பது ஒரு பிழை போல், ஒரு அரசியல் பிழை போல் சொல்றாங்க. அது சரியல்ல. அரசு ஒரு புது அரசாங்கம், மக்கள் அதிகாரத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அரசு அமைந்திருக்கிறது. 5 ஆண்டுகள் அந்த அரசு தொடரட்டும். நல்ல முன்னர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்த நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த நலத்திட்டங்கள். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சமூக நலத்திட்டம், சேம நலத்திட்டத்தில் முதன்மை மாநிலம். அது வழி வழியாக நாம் முன்னெடுக்கிறோம். அதையும் இன்றைய முதல்வர் தொடரணும். அவர் இன்னும் புது திட்டங்களை கொண்டு வரலாம். சேம நல அரசு என்பதற்கான பொருள் அப்பொழுதுதான் அர்த்தப்படும். அந்த வகையில் அது தொடரணும். நாம் நீங்க சொன்னது போல தலைவர்களை சந்திப்பது ஒரு நல்ல தமிழ் மரபு. அது கருத்து தானே. கருத்து ஒன்று முட்டி மோதி வெற்றி கொள்கிறது, தோல்வி அடைகிறது. மனிதர்கள் வெறுப்புக்குரியவர்கள் அல்ல. அந்த வகையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வி மிக இயல்பு. ஆனாலும் மிக இயல்பாக தலைவர்களை சந்திப்பதும் வாழ்த்து பெறுவதும் வாழ்த்து கூறுவதும் இயல்பு தானே. அது தொடர்வது நல்லது தான். எங்களுக்கு முற்போக்கு இயக்கங்களுடைய ஆதரவு தான் தேவை, மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்களுடைய ஆதரவு தேவை, நாங்கள் மதச்சார்பின்மையை கூட ஒரு அரசை வந்து அமைக்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆதரவை கேட்டாங்க. அப்படியான சூழல்ல இவங்க மேல நம்பிக்கை இல்லாம அதிமுக MLAக்களுடைய ஆதரவு பெற வேண்டிய தேவையில இருக்கா தாவேகா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னிலை. அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வெளியிருந்து ஆதரிக்கிறோம். அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு இந்த முடிவு. எந்த வகையிலும் ஒரு நிமிடம் கூட ஆளுநர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது. யார்த்தாலும் அதிகாரத்தை அவர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. இவையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் அதை ஆதரித்திருக்கிறோம். இது ரொம்ப பிறர் சொல்வது போல் முதல்வர் அனுப்பியிருக்கிறாரு, முன்னாள் முதல்வர் அவர் 6 பேர் அனுப்பியிருக்கிறாரு, அவர் சொல்லும் போது வாபஸ் பெற்றுருவாங்க என்பதெல்லாம் பிழை, தவறு. அதுபோல் சிந்தனைகளுக்கு இடம் இல்லை. இல்ல, அந்த பயம் வந்து தாவேகாவுக்கு இருக்கா? அதனாலதான் அதிமுகவுடைய ஒரு குழுவினருடைய ஆதரவை எதிர்பார்க்கறாங்க. அதுதான் நான் சொல்றேன். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்
அதுபோல் சிந்தனையுடையவர் அல்ல, அதுபோல் சிறிய கருத்துக்களையும் அவர் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டதில்லை. இதெல்லாம் ஒவ்வொரு கட்சி, தேசிய கட்சிகள் நாங்கள் கூடி முடிவு செய்கிறோம். அந்த முடிவுகளில் அவர் எப்பொழுதும் தலையிட்டதும் இல்லை. இது எங்கள் கட்சி கூடி, அவரவர் கட்சி கூடி தன்னியல்பில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் முடிவெடுக்கிறோம். இது இந்த கவிழ்த்துருவோம், இல்லை ஒரு நிர்பந்தத்தை தருவோம், தொந்தரவு பண்ணுவோம் என்பதெல்லாம் தவறு. இந்த அரசு நல்லரசா இருக்கணும், அவ்வளவுதான். இது மக்கள் நல திட்டங்கள் தொடரணும். ஏழைகள், எளியவர்கள், ஊழியர்கள், தொழிலாளர்கள் இவர்கள் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கணும். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். இதற்கு மேல என்ன இருக்கு? முன்னாள் முதலமைச்சர் அப்படியான ஒரு எண்ணம் கொண்டவர் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் சொல்லியிருக்காங்க, விசிகாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்ட சூழல்ல அது எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு பயம் தாவேகாவுக்கு இருக்கும் இல்லையா? இல்ல, நான் தாவேகா அவர்கள் நிலை, அவர்கள் ஆட்சி முறை, அவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கான முன்முயற்சிகள் எது இருந்தாலும் சட்டத்தின் படி தான் ஆட்சி நடக்கும். ஒரு ஜனநாயக அறம் இருக்கு பாருங்க, அந்த அறம் அந்த விழுமியங்களை தாண்டி விடக்கூடாது. ஒரு ஒரு இடத்துல பிழை என்றாலும் மீண்டும் மீண்டும் பிழை வரக்கூடாது. ஒரு இடத்துல பிழை ஏற்படுகிறது, விமர்சனங்கள் வருகிறது அப்படின்னா அதை சுதாரித்து கொண்டு புது அரசு தானே, தடுமாறுவதில் இயல்பு இருக்கிறது. தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இடர்கிற பொழுது விமர்சனங்கள் வரும்ல. நாடு முழுக்க நிறைய அறிஞர்கள் இப்பொழுது இந்த வலைதளங்களில் பேசுறாங்க, பத்திரிகையில் எழுதுறாங்க, மக்கள் கருத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெல்லாம் வருது. அப்போ ஒரு அரசு எல்லாவற்றுக்கும் அனுகூலம் அல்லவா? எது விழுமியம், எது சரி, எது அறநெறி, எத்தகைய ஆட்சி தர வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து இடர்கிற போது சுட்டி காட்டுறோம், நாங்கள் வெளியிலேருந்து சுட்டி காட்டுவோம். சில நேரங்களில் எச்சரிக்கலாம், சில நேரங்களில் போராட்ட குரல்கள் எழுப்பலாம். இதெல்லாம் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தும் என்று ஒரு அரசை இக்கட்டுக்குள்ளாக்குவதாக கருதிவிடக்கூடாது. ஒருவேளை அவங்க நினைக்கலாம், நீங்கெல்லாம் ஆட்சியில நேரடியாக பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படியான நெருக்கடிகள் அவங்களுக்கு வராது, ஒருவேளை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தனால எந்நேரம் வேணாலும் நெருக்கடிகள் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்துக்கு தாவேகா தள்ளப்படல. இந்த கருத்துக்கள் வெளியிலிருந்து பல கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். பிரதமர் பொறுப்பே வந்தபோது கூட, ஜோதிபாசுக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது கூட கட்சி கமிட்டி கூடி இப்பொழுதுள்ள சூழலில் அது சாத்தியமில்லைன்னு முடிவு பண்ணாங்க. பி.கே. வாசுதேவ நாயர் காங்கிரஸ் ஆதரவுடன் கேரள முதல்வராக இருந்தார். இடதுசாரி ஒற்றுமைக்காக அந்த கேரள முதல்வர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்று கட்சி தீர்மானித்த அடுத்த நொடியிலே அவர் விலகினார். எனவே கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுப்பு, என்ன பதவி என்பதை விட ஒரு கொள்கை தான். இப்போ எங்களுக்கு என்ன, இப்போ இன்றைய காலச்சூழல நாங்கள் 2 இடங்கள் பெற்றிருக்கிறோம். 2, 4 விசிகா 6 இடங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த 6 இடங்கள் பெற்றவர்களுக்கு அமைச்சர் பொது பொறுப்பு என்பதை விட 108 இடங்கள் பெற்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அதான் மக்கள் அதிகாரம். அந்த புள்ளியில நாங்கள் உறுதியா இருக்கிறோம். இப்போ அதுக்காக நாங்கள் போகக்கூடாது, போறவங்களை போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. விசிகெல்லாம் போறது நாங்கள் தடை எதுவும் சொல்லலை, போகட்டும். ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படி இல்லை. இப்போ விசிகா அதன் தலைவர் அறிவில் சிறந்தவர், அதன் தொண்டர்களும் தலைவர்களும் நாட்டுப்பற்று, எளிய மக்களுக்காக உழைக்கிற பாடுபடுகிறவர்கள் தான். அதில் ஜனநாயக சக்தி சிந்தனை உள்ளவர்கள், இன்னும் இடது சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமான அறிஞர்களே விசிகாவில் இருக்கிறாங்க. நான் குறையதும் சொல்ல முடியாது அவர்களை. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. மேலிருந்து கீழ் வரை கமிட்டிகளாக இருக்கு. தேசிய கமிட்டி இருக்கு, மாநில கமிட்டி இருக்குது. மாநில கமிட்டியிலேயே அன்றாடம் செயல்படுவதற்குரிய கமிட்டிகள் இருக்கு. ஒரு முடிவை எடுப்பதற்கு கமிட்டியில் விவாதிக்க வேண்டும். ஜனநாயகபுரமாக தான் ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம். அந்த வகையில் நாங்கள் ஒரு கொள்கை முடிவை இப்பொழுது எடுத்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற இந்த எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு நாம் ஒரு கூட்டணி அரசுலாம் சேர முடியாது. அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் வேணும். அந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டம் என்பது நாடு மக்கள் நலன் சார்ந்தாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னரே, தேர்தலுக்கு முன்னரே பேசியிருக்கணும். தவகவுடன் கூட்டணி அமைத்து முன்னரே ஒரு கொள்கை பிரகடனம் செய்து முன்னரே இப்படியெல்லாம் நாங்கள் சிந்தித்திருந்தால் அமைச்சரவையில் கொடுக்கலாம். கிடைக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி எப்படியாவது அமைச்சரவைக்கு போக வேண்டும் என்ற மாதிரி சிந்தனை வந்துடக்கூடாதுல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆட்சி நிலை பெறணும். இதுக்கு தடுமாற்றமும் வந்து விடக்கூடாது. ஏன்னா மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு அது. எனவே மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்பதில் என்ன தடை? இந்த ஆதரவு கொள்கை பூர்வமாக இருக்கும், இடர மாட்டோம். சொல்லுறது ஒரு கருத்து விடுறது, நெருக்கடிக்குள்ளாகிறது, அதுபோல் சிந்தனை எங்களுக்கு எதுவும் இல்லை. எதுவரைனா மக்கள் நல்ல. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போனுச்சுன்னா, இல்லை கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்ட காலத்துக்குள்ள வந்தாங்கன்னா அது தாவேக அரசுக்கு பெரிய நெருக்கடியாக. சார் என்ன கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லுங்க சார். மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் தான் வைக்க போறீங்க. அரசு ஊழியர் கோரிக்கை கிடப்பில் இருக்குது, இது கொசுமண்டரிக்க தொழிலாளர் கோரிக்கை கிடப்பில் இருக்குது, மாநகராட்சி இந்த தூய்மை பணியாளர் கோரிக்கை கிடப்பில் இருக்குது, நம்ம கல்லூரி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள்,
கடைநிலை ஊழியர்கள், கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் இருக்கிற பல நூற்றுக்கணக்கான எளிய மக்களின் அமைப்புகள் இருக்கு, கோரிக்கை இருக்குது. டாஸ்மாக் தொழிலாளர் இதானே சார்? இது என்ன இக்கட்ட, இது என்ன, இதுல என்ன நெருக்கடி வரும்? கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே மக்கள் நல பிரச்சனைகளுக்காக தான் குரல் கொடுக்க போறீங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, இல்ல ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு நீங்க அவர் அச்சப்படல, அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆதரவு அளிக்கிற போதே ஜனநாயக முறையில சீர்தூக்கி ஆதரவு அளித்தவர்கள். ஆதரவு அளித்த ஒரு அரசுக்கு அவர்களால் எந்த இடையூறும் வராது என்று அவர்களால் உணர முடியும், அவர்கள் அமைச்சரால் உணர அப்ப முடியும். இந்த 25 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது தன்னியல்பா அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது அவங்க கட்சியில இருந்து எடுக்கப்பட்ட முடிவு, இல்ல அவங்க கட்சியில இருந்து ஒரு பிரிவினர் எடுத்த முடிவு அப்படின்னு பார்க்க முடியும். வெளியில இருந்து தாவேக்காவில் தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்ல அறிவில் சிறந்தவர்கள் அந்த கட்சியில் ஏராளமான இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். நீங்க கேட்கிற போது அது தெளிவுபடும். எங்கள் நிலை தெளிவு. நாங்க என்ன அதிகபட்சமான கோரிக்கை என்ன முன்மொழிவோம்? செக்குலரிசம் தான், அரசியலாம், மதச்சார்பின்மை அது நிற்கணும். தமிழக உரிமையை விட்டு தந்து விடக்கூடாது. 2. அடுத்து என்ன இருக்கும் கோரிக்கை? என்னவா இருக்கும்? மக்கள் நலன் சார்ந்த சிறிய தீர்க்கக்கூடிய கோரிக்கைகள் தான் இருக்கும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? கம்யூனிஸ்ட் சொல்வது போல் ஒரு இடது சிந்தனை போல் அப்படியே நில ஒரு சமூக அமைப்பை மாற்றி அமைக்கணும்னு நம்ம சொல்லுவோமா? இப்பொழுது அது சாத்தியமா? எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கு. இடதுசாரிகளுக்கு அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, தனியார் மருத்துவமனைகள் பொருத்தம் அல்ல. நாடு முழுவதும் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. அது இப்ப சாத்தியப்படுமா? இப்ப முன்மொழிய முடியுமா? பள்ளிக்கூடங்கள் தனியார் நடத்தக்கூடாது, அரசே நடத்தணும்னு நாங்க சொல்லுவோம். அது இப்ப சாத்தியப்படுமா? இந்த மாற்றம் இருக்கிற போதுதான் இடது மாற்றம். அது இப்போ நடைமுறை சாத்தியமா? சாத்தியம் இல்லாத விஷயங்கள்ல வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதுதான் அரசியல். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கோரிக்கைகளை முன்மொழிந்து வெளியில இருந்து போராட்டங்களை நடத்தி பெரிய நிர்பந்தங்களை பண்ணி இந்த ஆட்சிக்கு இடையூறாக எல்லாம் வாபஸ் பெறுகிற நிலைக்கு. இன்னொரு பக்கம் நாங்க திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒருவேளை தாவேக்காவுக்கு அச்சத்தை தரனாலே. மதசார்பற்ற கூட்டணியில் இருந்து தான் வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஆனாலும் நாங்கள் எடுத்த அரசியல் முடிவை திமுக தலைவர் நிறுத்தினாரா? அதன் மீது என்ன விமர்சனங்கள் பண்ணாரா? தெரியும். இது ஒரு கட்சின்னு தெரியும். தொகுதி உடன்பாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 இடம். எங்கள் கட்சி கூடி முடிவெடுப்பதில் எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, யார் தலையிடும் அவசியம் இல்லை, அவ்வாறு எதுவும் நிகழ்வும் இல்லை. நாங்கள் முடிவெடுக்கிறோம். அந்த முடிவு அரசியல். திமுக இருக்கிற மேலிருந்து கீழ்வரை இருக்கிற எல்லோருமே அரசியல் தெரிந்தவர்கள். அண்ணா திமுகவில், காங்கிரஸ்ல, பிற கட்சியில் அரசியல் தெரியாதவங்களா என்ன? இல்ல, அரசியல் சூழலே இந்த தேர்தல்ல மாறி இருக்கு. அதிமுகவோட கடம் கோர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முடிவை கூட எடுத்தாங்க அப்படின்றது தானே இங்க. ஜனநாயகத்தில் வந்து நீங்க ஜனநாயகத்தில் வந்து நிறைய பாடங்கள் கற்கணும். நேற்று போல் இன்று இருக்காது, நாளை இருக்காது. இதுவரை இப்படி ஒரு முதல்வராக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாரா விஜய் கணித்தோமா? கணிக்கல. ஜனநாயகத்துல மக்கள் கணிப்பு தான் இறுதியானது, நிறைவானது. அது வந்து இன்னைக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. எல்லா கட்சிக்கும், எல்லா தலைவர்களுக்கும் பாடத்தை தந்திருக்கிறவர்கள் மக்கள். அவர்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்துல பாடம் அளித்திருக்கிறார்கள், பாடங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? தமிழ்நாடு அரசியல் சூழல் ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல இருக்கதா நீங்க உணர்றீங்களா? ஏன்னா வந்து ஆளுங்கட்சியும் மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்களுக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் வந்து நெருக்கடியான ஒரு நம்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினர் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மீதுமே வந்து விமர்சனங்கள் கடுமையா இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி எடுத்தாங்கன்ற விமர்சனத்தையே அவங்களால மீண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. இப்படியான ஒரு சூழல்ல இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலை. இல்ல, நான் அப்படி பார்க்கல. இந்திய ஜனநாயகத்தை கண்டு எனக்குள்ள வியப்பு வருது. எங்களுக்கு இதுபோல் பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் மக்கள் பாருங்க எப்படி ஒரு இந்துக்களே என்றாலும் இந்துக்களுக்கே வாக்களித்து விடவில்லை, கிறிஸ்தவர்களே என்றாலும் கிறிஸ்தவர்களுக்கே வாக்களித்து விடுவதில்லை நம்ம இந்தியாவில். அது எவ்வளவு பெரிய அதிசயம். அது சாதாரணமானது இல்லை. பல கட்சிக்கும் இப்ப நீங்க அதிமுகவுக்கு என்ன 1 கோடி 200 வாக்களித்திருக்கிறாங்களா மக்கள்? திமுக முற்றிலும் தோற்று விட்டதா, துடைத்து விட்டார்களா? அல்ல. திமுகவின் இருப்பு இருக்கு, அதிமுக இருப்பு இருக்கிறது. இன்றுள்ள சூழலில் எண்ணிக்கை 108 மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் நல்லது. புதிய கட்சிக்கு எல்லோருக்கும் வியப்பு தான். ஆனாலும் நம்ம ஜனநாயகத்தை ஆச்சரியம், வியப்பு எல்லாம் இருந்தாலும் மக்கள் அளித்த தீர்ப்பு, எனவே நம்ம மதிக்கிறோம். அவர்கள் அதிகாரத்தை வருவதற்கு நம்ம ஒத்துழைக்கிறோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். ஜனநாயகத்தில் கருத்துக்கள் இயல்பு, விமர்சனங்கள் இயல்பு, தாக்குதலும் கூட இயல்பு. இது எல்லாவற்றையும் அரசு ஏற்று யாவற்றையும் உற்று நோக்கி ஒரு நல்லாட்சியை தருவதில் தான் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது.
மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப அதிமுகவினர் ஒரு பிரிவு உடைத்து கொண்டு தாவேகாவை ஆதரிப்பதை வந்து ஜனநாயகபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, ஜனநாயக விழுமியங்கள்ல ஏற்புடையதில்லை. ஜனநாயக விழுமியங்களுக்கு இவையெல்லாம் ஏற்புடையதில்லை. அது ஆள் பிடிக்கிறது, பேரம் பண்றது, நெறி தவறு போறது, இதெல்லாம் ஏற்புடையதில்லை. நாங்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறோம். எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவேளை அப்படி நடந்தால் கம்யூனிஸ்டுகளுடைய எதிர்வினை என்னவா இருக்கும்? கருத்துக்களை சொல்லுவோம். பிழைனா பிழைனுவோம், தவறுனா தவறுனுவோம், எச்சரிப்போம், கண்டிப்போம். அதுபோல சூழல் வருகிற போது நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதில் என்ன இருக்கு? அப்போ உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுமா? இப்போ ஒரு 25 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஆட்சி அமைப்பதற்கு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளின் ஆதரவு தேவைப்பட்டது. ஆட்சி அமைந்திருக்கிறது. இப்போ நீங்க எங்களை கடந்து போகலாம். கம்யூனிஸ்டுகள் அந்த 2 இடங்களை கடந்து போகலாம். ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எப்பவுமே அந்த உரிமை உண்டு. ஆனால் நாங்கள் முன்மொழிகிற அரசியலை, கோரிக்கைகளை கடந்து சென்று விட முடியாது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி நடந்தது அப்படிங்கிறதுல வந்து பல்வேறு குழப்பங்கள், தலைவர்களையும் வந்து முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்றாங்க. அது என்னதான் உண்மை? வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேபி அவர்களே வந்து நிலைப்பாடை மாற்றி சொன்னதை பார்க்க, ஒரு முறை வந்து ஒன்று சொன்னாரு, அடுத்து வந்து அது இல்லை அப்படின்னு சொன்னாரு. திருமாவளவன் அவர்களும் அதுல கருத்துக்களை, முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாரு. என்னதான் நடந்தது சொல்லுங்க. இல்லை, என்னதான் நடந்ததுன்னு எனக்கு வந்து ஒரு சாட்சியில் ஏற்றி வாக்குமூலம் வாங்குறது போல இருக்குது. இது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்பட்டாகி விட்டது அல்லவா? எங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களாக இருந்தால் ஏற்புடையதை நாங்கள் சொல்லிடுவோம். ஏற்புடைய கருத்துக்கள் இல்லை என்பதால் தான் நாங்கள் வெளியேறணும். வெளியேறி மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்திருக்கிறோம். அதை தலைவனையும் ஏற்றிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் எனக்கு என்னன்னாக்கா, ஊடக அன்பர்கள் கேட்கலாம், ஊடகத்தால் தான் ஜனநாயகத்தின் மறுபுறம் வளர்கிறது. பத்திரிகை ஊடகம் இல்லைன்னாக்கா ஜனநாயகம் வாய் பேசாத ஊமையாகிவிடும். எனவே ஜனநாயகத்திற்கே இந்த பேசும் ஆற்றல், சிந்தனை ஆற்றலை தூண்டி விடுவது பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான். எனவே அதை நான் வரவேற்கிறேன். ஆனா ஒரு 4 சவரத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம பேசும்போது இல்ல என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கல. அது இப்படியான முயற்சி நடந்தது உண்மையா அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குள்ளாகுது. ஏன்னா வந்து அதிகாரப்பூர்வ தகவல்ல வதந்திகளுக்கு தான் வந்து நான் வந்து பதில் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் முன்வைக்கப்படுது. ஸோ அதனாலதான் அது அப்படியான முயற்சி நடந்தது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க நினைத்தது அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சரா முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்தது அப்படின்ற அவரே சொல்றாரு. திருமா தோழர் வந்து இப்போ போய் பேச மாட்டார். நான் இருந்த வரைக்கும் அவருக்கும் போய் பேச வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு. அவர் ஒரு சிறந்த மக்கள் தலைவர். அதுலேயும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்துவதற்கு களமாடுகிறவர். ஒரு அந்த காலதாமதங்களானது சம்பந்தமான விமர்சனங்கள் உண்டு. அது வலைதளங்கள் அப்பவே விமர்சனங்கள் வந்தது. அதை கடந்து அவர் ஒரு நிலையை எடுத்துட்டாரு. வெளியிலிருந்து ஆதரிப்பது என்று முடிவு எடுத்துட்டாரு. இப்போ அவங்க அமைச்சரவைக்கு செல்வதாக இருந்தாலும் எங்களுக்கு அதுல உடன்பாடு தான். ஒருவேளை விசிகா வந்து அமைச்சரவையில பங்கேற்றால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ இடதுசாரிகளுடைய முடிவு என்னவா இருக்கும்? இப்ப நாங்க சொல்றோம், நாங்கள் கணித்து சொல்கிறோம். நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரணும். அதுல எந்த விதமான இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்துட்டு 20 தினங்களுக்கு ஒரு ஆதரவு வாபஸ் பெறுவது என்பது நல்லதல்ல அரசியல். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இந்த மக்கள் அளித்த தீர்ப்பு. நாங்கள் அளிக்கிற ஆதரவு கூட மாண்புமிகு விஜய் என்கிற ஒரு பெரிய அந்த ஒரு பிம்பத்துக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு அல்ல. தாவேகா என்கிற ஒரு கட்சிக்கு அளிக்கப்பட்ட ஆதரவு கூட அல்ல. மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்புக்கு, தலைவனைக்கு தான் நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். அதான் நம்பர் 1. 108 இடங்கள் பெற்றிருக்கிறாங்கனாக்கா மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எனவே ஜனநாயகத்தில் மக்கள் அதிகாரத்தை நம் தலைவனுக்கு ஏற்கனவே தான் நாங்கள் ஆதரவு அளிச்சிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2 தெரியுங்களா, இந்த சூழலை பயன்படுத்தி ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது. தெளிவா சொல்றோம். இந்த 2 காரணங்களுக்காக தான் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். நல்லாட்சி தரணும். நல்லாட்சி தந்தாக்கா இந்த ஆட்சி மக்களால் இன்னும் போற்றப்படும். இதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, அரசியல் சூழல் என்னவாக இருக்கு. உங்க நேரத்துக்கு நன்றி சார். வணக்கம். உங்கள் அபிமான தங்க வயலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.